ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் ஸ்வாகத்தம். திஸ் இஸ் தினேஷ் பால்கி வித் யூ. இந்தியாவின் முக்கியமான வீதிகளில் ஒன்றான சென்னை ரங்கநாதன் வீதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ரங்கநாதன் வீதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கூட்டம் செம்மையாக அலை மோதிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் அப்படியே டாப் ஆங்கிள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே தலையாக தெரியும். தலை நிறையா போய் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீளமான கூந்தல் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புள் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை இப்போ நம்ம கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி அதை பராமரிக்கிறீங்க, அதுக்கான டிப்ஸ் என்ன, இதுதான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். How you did this? How long does it take for your hair to do like that? Approximately 6 hours. நீளமான கூந்தல் வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? Dandruff இருக்கிறதா பிரச்சனை. Dandruff இருக்கிறது வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், தேங்காய் எண்ணெய் வைக்கணும். ஏன்னா ஹேர் ட்ரை ஆனால் ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த லாங் ஹேர் இவ்வளோ வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு இருக்கனால எனக்கும் வந்திருக்கு. நான் சீயக்காய் தான் போடுறேன். நான் பிறந்ததுலேருந்து இன்னைய வரையும் நான் ஷாம்பு தொட்டதே கிடையாது. சீயக்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அரைச்சிடுவேன், நானே வாங்கி ரைஸ் மில்லில் போயிட்டு சீயக்காய் அரைச்சி 2 மாதத்துக்கு நான் வச்சுருவேன் வீட்டில். ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். செம்பருத்தி இலை, செம்பருத்தி அண்ட் மெஹந்தி, கட்ஸ்லாங்கனி, அப்புறம் கருவேப்பிலை, நல்லெண்ணெய், தேங்காய், பியூர் தேங்காய். அந்த தேங்காயையும் நல்லெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி காய்க்கணும். ஆமாம், ஈக்குவல் ஷேரிங். அதாவது 500 ml 500 வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி காய வச்சுக்கிட்டு நமக்கு நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இதை போட்டு கொதிக்க வச்சு ஒரு 8 hours வந்து க்ளோஸ் பண்ணி நமக்கு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும். What is this style called? Wool braiding. This one is called? Attachment. You do it by yourself or somebody has My to? friend helps me. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக என்ன வைக்கணுமா? தேங்காய் போதுன்றீங்களா? ஜஸ்ட் தேங்காய்னாலே எப்படி வளருது? ஐ மீன் வேறு ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஸ்பெஷலாக? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஜெனட்டிக் தான், ஹெரிடிட்டி. அம்மா ஜீனில் எப்படி இருக்கோ அது மட்டும்தான். மற்றபடி ஹேர் ஆயிலால் தான் வளருது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அந்த மூலிகை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணி தடவிறேன். அதனால் மேபி கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கொட்டாமல் இருக்கலாம். நான் நார்மலாக எதுவும் யூஸ் பண்ணுவேன், எல்லாமே ஹெர்பலாக தான் போவேன். நார்மலாக இந்த எல்லாம் நேச்சுரலாக எடுத்துப்பேன். ஆலோவேரா அந்த மாதிரி தான் தலைக்கு வைப்பேன். ஸோ அதனால் வேணும்னா சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஸ்கால்ஃபில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து வாஷ் பண்ணுவோம். வீக்லி 2 weeks 2 days பண்ணால் ஹேர் க்ரோத்தும் ஆகும், கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து பொடுகு வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம செம்பருத்தி இலையும் வெந்தயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1 hour நம்ம ஊற வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா அதுவும் வராது, ஹேர் ஃபாலும் ஆகாது, ப்ளஸ் பொடுகும் வராது. இந்த கெராட்டின் ஸ்பா அப்படிலாம் ஏதோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, அதை பண்ணலாமா? காசு இருந்தால் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாரும் பண்ணணுமா அவசியமானு கேட்டால் இல்லைன்னா சொல்லுவேன். அவங்க வந்து அயன் பண்ணிக்கிறாங்க, அவங்க கேர்ள் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹேர் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஜூஸாக எடுத்துக்கிட்டாவே போதும். ஏதாவது ஃப்ரூட், டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டாவே போதும். சப்போஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக உங்கள் முடியை டொனேட் பண்ண சொல்லி கட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா பண்ணுவேன். நான் கண்டிப்பாக பண்ணுறதா தான் இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாவ், எப்படி அவங்க நம்ம தூரத்து சொந்தக்காரவங்களாம் தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றி. போன மாதம் துவச்ச சட்டை பாக்கெட்லேருந்து திடீர்னு ஒரு 2000 நோட்டு மாட்டினா எப்படி சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி நிலமையில தான் நான் இப்போ இருக்கேன். இங்கேருந்து அந்த லாங் ஹேர் உள்ளவங்களை கண்டுபிடிக்கிறதே ஒரு ரேராக தான் இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி படித்தவங்களாம் அடுத்த வாட்டி கூட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஒரு கணக்கு வழக்க வேணாமா, எத்தனை பேர் விகிதாசாரத்தில் இது இருக்காங்கன்னு எனக்கு தெரில. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே செம்ம எந்தூசியாஸ்டிக் ஆன்சர் பண்ணாங்க. சில பேர் தெரிச்சு ஓடிட்டாங்க. வேறு ஏதாவது கேள்விகள் விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு சில மனிதர்களை இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல சந்திக்கும் போது நான் அதை நிச்சயமாக கேட்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் பால்கி. டாடா.